நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் இங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். பேஷண்ட் பிளட் டெஸ்ட்டுக்கு போயிருக்காரு. நான் கொடுத்துடுறேன். கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட சொல்லிடுங்க 405ல இருந்து சாப்பாடு வந்திருக்குன்னு. சரிங்க. ஆண்டி, நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பொண்ணு எவ்வளவு நல்ல வீட்டுல இருக்கான்னு நான் நேர்லயே பார்த்துட்டேன். எல்லாரும் அவ மேல எவ்வளவு அன்பு காட்டுறீங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். வீட்டுல பசங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் போய் பசங்களுக்கு கேக் பேக் பண்ணி கொண்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். இங்க பாருமா, என்ன நீ தப்பா நினைச்சுக்காத. நான் உன்னுடைய அம்மா. இன்னைக்கு நான் உனக்காக என்ன பண்ணனோ அது உன்னுடைய நன்மைக்காகத்தான். ஒருவேளை நீ உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன்னா அதுக்கப்புறமா என்ன நடந்தாலும் சரிமா, அந்த ரகசியத்தை மறைச்சு வைக்கிற வழி என்னால தாங்க முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் என்ன தயார் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கசப்பான உண்மையை சொல்றதுக்காக நான் எவ்வளவு போராடினேன். ஆனா நீங்க என்ன தடுத்துட்டீங்க. வித்யா, ஒருவேளை நான் உன்னை தடுக்காம போயிருந்தேன்னா உனக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த அன்பு பாசம் இதெல்லாம் கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். இதை நீ எப்பவுமே மறந்துடாத. நீ எது வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் நல்லவளா இருக்கியோ அது வரைக்கும் தான் அவங்களும் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு உன்னுடைய கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உன்னை குறைச்சலா எடை போட்டுடுவாங்க. மறுபடியும் நீ பழைய மாதிரி உன்னோட சோகமான நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழணும். அந்த வாழ்க்கை உனக்கு திரும்பவும் தேவையாமா? ஹலோ. ஹலோ சார், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓ, ராக்கிங். அட, நான் சொல்லவே மறந்துட்டேன். வார்டு நம்பர் 405ல இருந்து உங்களுக்காக டிஃபன் வந்திருக்கு. பீட்சா கேர்ள், தேங்க் யூ. பீட்சா கேர்ள் என்னதான் அனுப்பி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். இந்த சாப்பாடோட வாசனை அப்படியே இருக்கு. எப்படின்னா என்னோட அம்மா பண்ற மாதிரி. இந்த சாப்பாடை யார் சமைச்சிருப்பாங்கன்னு தெரியல. இவங்க என்னோட அம்மாவையும் குடும்பத்தையும் ஞாபகப்படுத்திட்டாங்க. தேங்க்யூ பீட்சா கேர்ள். நன்றி. உனக்கும் அப்புறம் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும். ஆமாமா, எல்லா ஃபைல்ஸும் ரெடியா இருக்கு. நீங்க கோர்ட்ல வந்து என்ன நேரா மீட் பண்ணுங்க. சரி, ஓகே. எனக்கு செகண்ட் லைன் வருது, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, சொல்லுமா. வினய், நீங்க எப்ப வருவீங்க? பர்றா, இன்னைக்கு ஞாபகம் அதிகமா இருக்கு போல இருக்கு. இப்பவே வீட்டுக்கு வரத பத்தி எல்லாம் கேக்குறேன். வாவ் வினய், நம்ம ஹனிமூன்ல இருந்து திரும்ப வந்தாச்சு. இப்பவாது கொஞ்சம் நார்மலா பேசுங்க. சரி, ரொமான்டிக் மூட்ல இருந்து வெளியே வந்துட்டேன். சொல்லு, என்ன ஸ்பெஷல் இருக்கு? ரொம்ப ஸ்பெஷலானது. இன்னைக்கு வித்யாவோட பர்த்டே. வித்யாவோட பர்த்டேவா? அவ ஏன் முதல்லயே சொல்ல இத? இப்ப கூட அவளா சொல்லல. அவளை விஷ் பண்றதுக்காக அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்போதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுல. சோ ப்ளீஸ் அவளுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுங்களேன். ஆமாமா, கண்டிப்பா விஷ் பண்ணணும். இதோ பண்றேன். அப்புறம் ஜீவிதா, உன்னை பாராட்டி ஆகணும். யூசுவலி பொண்டாட்டி புருஷனோட பர்த்டேவோ இல்லைன்னா வெட்டிங் டேவோ தான் ஞாபகப்படுத்துவா. ஆனா நீ மத்தவங்க விஷயத்த கூட ஞாபகப்படுத்துறியே. இப்ப வித்யா நமக்கு தேர்ட் பர்சன் இல்ல, இன்னொரு மாலதி மாதிரி. மாலதி மாதிரியா? ஓ, அப்ப கண்டிப்பா விஷ் பண்ணி ஆகணும். நான் வித்யா உடனே கால் பண்றேன். பாய் வினய். பாய். பீட்சா கேர்ள்,
உன்னோட டிஃபன் பாக்ஸ். அப்புறம் நீ அனுப்புன வீட்டோட சாப்பாடுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? அதோட வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லவாமா, இன்னைக்கு உன் வீட்டோட சாப்பாடை சாப்பிட்டதுல என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் அங்கிள், நான் உங்ககிட்ட எவ்வளவோ பேசிருக்கேன். ஆனா நீங்க இது வரைக்கும் உங்க ஃபேமிலி பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. அதாவது அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட உங்க ஃபேமிலி உங்க கூட இல்லாம இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு அவங்க ரொம்ப தேவைப்படுறாங்க. எப்போ நான் அவங்களுக்கு அதிகமா அவசியப்பட்டேனோ அப்ப நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டேன். ஆமாமா, அந்த நேரத்துல நான் ஒரு பெரிய தப்பான முடிவு எடுத்துட்டேன். அப்படிப்பட்ட தப்பான முடிவு அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல. எதுவுமே இல்ல. அப்படின்னாச்சு அங்கிள்? நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? இப்ப அதை ஞாபகப்படுத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன் தப்புகளை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை என்னால திருத்திக்க முடியாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல அங்கிள். உங்களுக்கு தெரியுமா பாட்டி என்ன சொல்வாங்கன்னு? என்ன சொல்லுவாங்க? அதாவது எப்போ ஒரு மனுஷன் தன்னோட தவறுகளை ரியலைஸ் பண்றானோ அப்பவே அவன் மன்னிக்கப்படுறான். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பீட்சா கேர்ள், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்லவ. ரொம்ப நல்ல பொண்ணு மட்டும் இல்ல, ரொம்ப சுட்டியான பொண்ணு கூட. நோ டாக்டர், நோ. ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. இவ கண்டிப்பா சுட்டி பொண்ணு இல்ல டாக்டர். இவ சென்சிட்டிவான பொண்ணு. அநேகமா நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. நீங்களே பாருங்க. எஸ். அப்படியே உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. வாட்? நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம். சூப்பர். டிஸ்சார்ஜ் அங்கிள். அப்படியே நம்ம வீட்டுக்கு போலாம்ல. அப்புறம் மிஸ்டர் மதன், அப்படியே நீங்க தினமும் உங்க டயாலிசிஸ் செக்கப்புக்கு வர வேண்டியது இருக்கும். ஓ நோ. அப்புறம் மாலதி, நீ மல்டி விட்டமின் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க வர வேண்டியது இருக்கும். சோ உங்க ரெண்டு பேரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் வர மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படின்னா அங்கிள் நாம இதுக்கு அப்புறமா மீட் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். எஸ். சூப்பர். Thank you டாக்டர். Thank you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தர், சுந்தர், இந்த பேக் கொண்டு போ. வினய், சொல்லுங்க மேடம். உங்களுக்கு நான் கால் பண்ணி சொன்னதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க இது வரைக்கும் வித்யாக்கு விஷ் பண்ணவே இல்லல. ஜீவிதா, நாள் பூரா பேக் டு பேக் மீட்டிங் இருந்தது. நானும் எப்படியாவது கால் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் டைமே கிடைக்கல. அதான் வீட்டுக்கு தானே போகிறோம், நேர்லேயே விஷ் பண்ணலான்னு வீட்டுக்கே வந்துட்டேன். கிஃப்டோட வந்திருக்கேன். வீட்லயே நீங்க ஒருத்தர் தான் பாக்கி. சீக்கிரம் வாங்க விஷ் பண்ணலாம். சரிப்பா. ஹலோ வித்யா, நான் யாருன்னு தெரியுதா? சந்தோஷ். பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. நல்லா இரு பாரத பெண்மணியே. உன் புருஷனோட குரலை உன்னால எப்படி மறக்க முடியும்? அப்படியே பிரேக்கிங் நியூஸை கேட்டேன். நீ தாயாக போறியாம? அப்படி குழந்தையோட அப்பா என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவகிட்ட நீ இத சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லு. சொல்லு. அப்புறம் நீ அந்த குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல, பாரு கடவுள் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டாரு. உன்னை கர்ப்பவதி ஆகிட்டாரு. தாமதமான என்ன? சந்தோஷமான செய்தியை கேள்விப்பட்டதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. Cheers. நான் இப்ப உன்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நாம 3 பேரும் ரொம்பவே அன்பா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நீ, நான், அப்புறம் நம்மளோட செல்ல குட்டி குழந்தை. நான் உன்கிட்ட வந்துகிட்டே இருக்கேன், ரொம்ப சீக்கிரமா. நீ எப்போ உன் குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருந்தல, பாரு கடவுள் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டாரு. தாமதமா இருந்தா என்ன, சந்தோஷமான இந்த செய்தியை கேள்விப்பட்டதுல என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நான் உன்கிட்ட வந்துட்டு இருக்கேன். வித்யா, வித்யா, என்ன விஷயம்? வித்யா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு வித்யா? நீ நல்லதானே இருக்க? வித்யா, என்ன விஷயம் சொல்லு. என்னாச்சு? என்னாச்சுன்னு வாய் திறந்து சொல்லு. வித்யா, 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 எழுந்துரு. வினய், ப்ளீஸ் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. வித்யா, வித்யா, ப்ளீஸ் கண்ணு தர. ஹலோ, டாக்டரா பேசுறது? நான் வினய் பேசுறேன் சார். உங்களால இப்போ உடனே வர முடியுமா? ஆமா, ரொம்ப எமர்ஜென்சி. சரி, தேங்க்யூ. மாலதி, இது உன்னோட டயட் ரொட்டீன். இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. அப்புறம் ப்ளீஸ் வெளியில இருந்து எதையும் வாங்கி சாப்பிடாத. இதை என்கிட்ட கொடுங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்னோடது. விஸ்வா, நீ தான் இங்க இருக்க போதில்லையே, அப்புறம் எதுக்கு? நான் இந்த உலகத்துல எங்க போனாலும் உன்னை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் இதோட காப்பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். மருந்து சாப்பிட்டியா, சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு. அப்படின்னா தூரமா போனாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பல்ல? எஸ். ஒருவேளை என்னோட கடந்த காலத்தை என்னால மாத்த முடிஞ்சா, நான் பண்ண தப்புகளை ஒருவேளை என்னால திருத்திக்க முடிஞ்சா, அப்ப நான் இன்னைக்கு என் குடும்பத்தை விட்டு, என்னோட குழந்தைகளை விட்டு இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்க மாட்டேன். என் 2 பொண்ணுங்களும் என் கூட இருந்திருப்பாங்க, என் கூடவே இருந்திருப்பாங்க. ஒருவேளை Yes, come in. Hey, pizza girl. Hello, Vishwa. ஹலோ சார். ஃபைனலா விஸ்வா கிளம்பிட்டான். Really? அதனால போகும்போது உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்காரு. That's really good news. அப்போ ஃபைனலா நீ கிளம்பிட்ட. Yes, sir. All the best, young man. Thank you, I'm sir. sure நீ வெற்றியோட தான் திரும்ப வருவ. Thank you. அப்புறம் நீங்க 2 பேரும் எங்களை பத்தி நீ கவலைப்படாத விஸ்வா. அது என்னன்னா, அங்கிளுக்கு நம்ம பாட்டியோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சு Yes. போச்சு. அப்புறம் நான் அவருக்கு தினமும் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். அந்த சாக்குல நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்குவோம். சரிப்பா, நல்லதான். இதே சாக்குல சாரும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவாரு. நீ எதுவும் கலாட்ட பண்ணாம இருந்தா சரி. You don't worry. நான் கண்டிப்பா என்னோட பொண்ணு மாதிரி அவளை கவனிச்சுக்கிறேன். அங்கிள், நான் உங்களோட பொண்ணு மாதிரி தானே? சரி வாங்க, இதுக்காக சந்தோஷமா ஒரு ஹாப்பி பிக்சர் கிளிக் பண்ணலாம். வாங்க வாங்க. Why not? Come on, come on. Ready. என்னாச்சு டாக்டர்? ஏன் வித்யா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா? ஆக்சுவலி அவங்களுக்கு ஹை பிபியால தான் மயக்கம் வந்திருக்கு. ஹை பிபியா? எஸ் மிஸ்டர் வினய், ரொம்ப டென்ஷன் ஆனா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை யாராவது ஏதாவது இவங்களை சொல்லியிருப்பாங்க, அதனால இவங்க ஓவர் டென்ஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்ல டாக்டர், இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவளோட பர்த்டே. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை கொண்டாடணும். அவளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இந்த மாதிரி நிறைய சந்தோஷமா இருந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. வித்யா அப்புறம் குழந்தை 2 பேரும் சேஃபா இருக்காங்க. நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சு போயிடும். சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், நீங்க வெளியே கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், வித்யா எந்த டென்ஷனும் ஆகாம பாத்துக்கோங்க. இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கு கூட ஆபத்து ஏற்படும். ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒரு விளக்கு ஏதாவது. ஜீவிதா, ரிலாக்ஸ், ஒன்றும் ஆகாது. டாக்டர் மேல நம்பிக்கை வை. ஓகே? வினய், நான் போய் வித்யாக்காக சூப் ரெடி பண்றேன். அப்புறம் டாக்டர் எழுதி கொடுத்த இந்த மருந்து எல்லாத்தையுமே சுந்தர் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன். வினய் ப்ளீஸ், நீங்க வித்யா விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ கிளம்பு போ. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது விஸ்வா? எல்லா டெஸ்டும் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப சண்டிகருக்கு போயே ஆகணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா மால்தி, ஆனா உன்னால எதுவுமே இல்ல. நான் இப்ப போயே ஆகணும். கண்டிப்பா போயே தீர்வேன். பாட்டி, இவள் கொஞ்சம் புரிய வைங்க. இங்க தான் இவளை நல்லா பாத்துக்க முடியும். அங்க அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அண்ணி வித்யாவை கவனிச்சுப்பாங்க. கொஞ்சம் புரிய வைங்க ப்ளீஸ். இத பாரு மாலதி, விஸ்வா சொல்றது ஒரு வகையில சரிதான். நீ இங்க தான் இருக்கணும். அடேங்கப்பா பாட்டி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன இங்க துரத்தணும்னு முயற்சி பண்ணீங்க. ஆனா இப்ப போக வேண்டாம்னு சொல்றீங்க. இல்ல நான் போயே தீருவேன். அப்புறம் இந்த மாலத்தி ஒரு வாட்டி முடிவெடுத்துட்டாள்னா அதை மாத்திக்கவே மாட்டான். உனக்கு உண்மையிலேயே அப்படி தோணுச்சா நான் உன்னை இங்கிருந்து விரட்டுறேன்னு? அட பைத்தியக்காரி, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு மட்டும் மனசு வரும்னு நினைச்சியா? உன்னாலதான் இந்த வீடு சந்தோஷமா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை இங்கிருந்து எப்படி போக விடுவேன்? சரி போதும் போதும். நீங்க இந்த மாதிரி இமோஷனலா பேசி என்ன அழ வச்சிடுறீங்க. எவ்வளவு இமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? என்னை விட பெரிய டிராமாக்காரங்க நீங்க தான். இந்த மாதிரி டிராமாவெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். இத பாரு மாலதி, நீ சொன்னதுனால தான் 2 மாசம் நான் வேர்ல்ட் டூர் போறேன். இப்போ நான் சொல்றத கேளு, நீ இங்கே இரு. சரிப்பா, ஒத்துக்கிறேன். நான் போகல. சந்தோஷமா? அட என்னமா அது, நீ சந்தோஷமா சொல்றியா இல்ல மிரட்டுறியா? எனக்கு அடிக்கடி ஒரு டவுட். நீ ஜீவிதானியோட தங்கச்சி தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வித்யா, இது என்னோட போன். வித்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. எல்லாமே நான் தப்பு பண்ணதுக்கான தண்டனை. என் கடந்த காலத்தோட ஒரு பொண்ணு இது வரைக்கும் அது என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. வித்யா, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன உண்மை? உன் கடந்த காலத்துல அப்படி என்ன இருக்கு? வித்யா, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் அழுகுற? வித்யா, பயப்படாம எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன விஷயம்? எல்லாம் என் தலையெழுத்து வினேசா. என் தலையெழுத்து மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் அந்த வீட்டுல பிறந்திருக்க மாட்டேன்ல. என்னோட அப்பா என்னைக்குமே என்ன சொந்த பொண்ண பார்த்ததே இல்லை. ஒரு மிருகத்தை விட கேவலமா என்கிட்ட நடந்து பாரு. என் அப்பாவே இந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தர் குறை சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில எனக்கு கெட்டது மட்டுமே தான் நடந்துட்டு இருக்கு வினேசா. நல்லது எதுவுமே நடக்கல. ஆனா ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கு. என் வயித்துல உங்க 2 பேரோட குழந்தை இருக்கு. ஒருவேளை என் துக்கத்தோட நிலை அந்த குழந்தை மேல பற்றக்கூடாது. நான் எப்பவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல வினேசா. வித்யா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வித்யா, உன்னோட கடந்த காலத்தை பத்தி எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா நீ ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ கடந்த காலத்தை மறந்து இப்ப நிகழ்காலத்துக்கு வாழணும். நீ வருத்தப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீயும் ஒருத்தி தான்.
உன்னோட பிறந்த நாளான இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு தரப்பேன். இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வாக்கை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். ஜீவிதா மேடம், தேங்க் காட் உனக்கு எதுவும் ஆகல. நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்தா உனக்காக சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. நீங்களும் வினய் சாரும் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம்.